Hi everyone, welcome to my channel. இந்த சேனல்ல இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரஷ்மிகாவோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். அண்ட் இந்த லுக் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப போல்டான லுக். மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து நல்லா சூட் ஆகும். அண்ட் இந்த லுக் வந்து நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து Dermavive Hydra கிளென்ஸ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் மாய்ஸ்சரைசர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து quirky ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ரொம்ப லாங் வேரான ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசருக்காக நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். மேக்கப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொரு வாட்டி வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இது நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர். நான் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே நான் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் வந்து எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நல்லா அந்த ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகும். அண்ட் இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருக்கும் ஃபேஸில். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுது எனக்கு. அண்ட் இது மாதிரி வந்து சில ஃபவுண்டேஷனுக்கு தான் ஒர்க் ஆகும், எல்லா ஃபவுண்டேஷனுக்கும் ஒர்க் ஆகாது. இந்த ஃபவுண்டேஷனுக்கு நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது ஃபினிஷ். அதனால நான் மறுபடியும் இதை பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா ஃபேஸில் வந்து இந்த ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காம்பேக்ட் பவுடர். நான் quirkyயோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். quirky ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு Purplle கிடைக்கும். இப்போது விமன்ஸ் டேனால் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்காங்க, நீங்கள் அதுவும் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பார்க்கும்போது நிறைய பிராண்ட்ஸில் வந்து ஆஃபர் போய்ட்டு இருந்தது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோடய ஃபவுண்டேஷன் நல்லா செட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா செட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் வந்து quirkyயோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ஒரு சைடில் கோரல் இருக்கும், ஒரு சைடில் வந்து பிங்க் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஸ் மேக்கப் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ நானும் எல்லாமே மினிமலாக தான் வச்சுருக்கேன். அண்ட் இதனால தான் நான் வந்து ஹைலைட்டிங் கன்சீலர் கூட அப்ளை பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா டே டைமுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது மாதிரி ஒரு ஃபேன் ப்ரஷில் நான் வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் எப்போவுமே நம்ம வந்து ரெட் லிப்ஸ்டிக்ஸோ இல்லைனா ரெட் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணும்போது பேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாகவே வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப அதிகமான பேஸ் மேக்கப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப ஓவர் மேக்கப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரை நல்லா கோம் பண்ணுறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்காக நான் வந்து எதுவும் பெருசாகலாம் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து ப்ரௌன் ஐஷேடோ வச்சு நல்லா ஃபில் இன் பண்ண போகிறேன். அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஐப்ரோஸ். அண்ட் என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கும் நல்லா டார்க்கஸ்ட் ப்ரௌன் ஷேட் வச்சு அதை ஃபில் இன் பண்ணுறேன். அண்ட் கம்மிங் வீக்ஸில் நான் வந்து எப்படி நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக நல்லா பிளாக்காக க்ரோ பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தின்னான ஐப்ரோஸ் இருக்கவங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அண்ட் நேச்சுரலாக எப்படி பண்ணுறது தான் காமிக்க போகிறேன், தவிர ப்ராடக்ட் யூஸ் பண்ணி காமிக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ மேக்கப். இது வந்து ஸ்விஸ் பியூட்டி பேலட். நான் இதில் இருக்க இந்த ப்ரௌன் ஷேட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணுறேன். என்னோடய ஃபுல் ஐலேஜ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் ப்ரஷ்ஷுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அமேசானோட ஹர்பன் ப்ரோ கிட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதே பேலட்லேருந்து இந்த பிளாக் ஷேட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து வேகா ப்ரஷ்லேருந்து நான் வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். லைட்டாக நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மச் பண்ண லுக் மாதிரியே இருக்கணும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதே ப்ரஷில் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணி விட்ருங்க. ஐஸ் நல்லா டிஃபைன்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி பண்ணிவிட்டு அவங்க ஐலைனரும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஐலைனரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஐஸ் வந்து நல்லா போல்டாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அதே ஷேட் எடுத்து என் லோவர் லேஷ் லைன் கிட்டே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதனால் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஐஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஸ்மால் ஐஸ் இருக்கவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணணும், ரொம்ப போல்டாக அப்ளை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஐலைனர் எடுத்திருக்கேன். இது Neutridermோட ஐலைனர். இது நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் 3/4 மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அண்ட் ரெண்டில் லைட்டாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. நான் வந்து பாபி ப்ரௌனோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபால்சீஸ் எதுவும் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் மஸ்காரா தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நானும் இங்கே பண்ணுறேன். அண்ட் இந்த லுக்கு மஸ்காரா தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபால்சீஸை விட. அண்ட் மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து Neutridermோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த கலர் வந்து நல்ல பிரைட் ரெட் கலர். அண்ட் ரெட் கலர் அவுட்ஃபிட்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் வந்து சூப்பராக இருக்கும்.
அண்ட் யூஸ்வலாக எல்வைபை லிப்ஸ்டிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையிங்காக இருந்தது என்னோடய லிப்ஸில். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து அவங்க பன் ஹேர் ஸ்டைல் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரொம்பவே சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். ஜஸ்ட்டு நம்ம போனிடெயில் போடுற மாதிரி முடி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாபி பின் வச்சு செட் பண்ணிவிடுங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணி செட் பண்ணால் தான் பின்னாடி பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது போடும்போது ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேரை வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க. டைட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சைடில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஹேர் விட்டுக்கோங்க. இல்லைனா ஃபேஸ் வந்து ரொம்ப ரவுண்டாக அப்படியே தெரியும். ஸோ இதோட நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் இது. அண்ட் அதுக்கப்புறம் இயரிங்ஸ். அண்ட் இயரிங்க்கு நல்லா பெரிய ஜிம்கி போட்டிருப்பாங்க. ஸோ என்கிட்ட என்ன ஜிம்கி இருக்கோ அதை நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அண்ட் பட்ஜெட்னு ஒரு சீரிஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன். அதில் இந்த அவுட்ஃபிட் எப்படி நான் வந்து க்ரியேட் பண்ணேன் அதெல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் அவுட்ஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு அந்த சீரீஸில் வரும். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself.